வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். ரிஷபராசி அன்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை தற்பொழுது நாம் காணவிருக்கிறோம். அன்புள்ள ரிஷபராசி அன்பர்களே, கலா ரசனையும் வாழ்க்கை என்பதை எவ்வாறு நாம் வாழ வேண்டும் என்று நீங்கள் ஒரு கற்பனையில் இருப்பீர்கள். அத்தகைய கலா ரசனை மிக்க நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அதற்கான பாதை வகுத்து அந்த நல்ல முறையிலே வெற்றி அடைவீர்கள். அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கிரக நிலை என்று பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ராசிநாதனான சுக்கிர பகவான் குடும்பஸ்தானம், தனஸ்தானம், கல்விஸ்தானம் என்ற ஸ்தானமான 2ஆம் இடத்திலே ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வரை இருக்கிறார். அவர் இருக்கின்ற இடமாகப்பட்டது புதனுடைய வீடு. அவர் உங்களுக்கு முதல் யோகக்காரகன். ரிஷபராசிக்கு யோகக்காரகன் என்று பார்த்தால் சனீஸ்வர பகவான் மற்றும் புதன் பகவான். சுக்கிர பகவானே 3வது தான். ஏனென்றால் அவர் 6ஆம் ஆதிபத்தியமும் பெறுகிறார். அப்படிப்பட்ட நிலையிலே சுக்கிரனுக்கு நட்பு கிரகமான புதனுடைய வீட்டிலே உங்களுடைய ராசியாதிபதியான சுக்கிர பகவான் இருப்பதினால் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ஒரு மிக மகிழ்ச்சியான மாதமாகவே இருக்கும். 5ஆம் இடத்திலே இருக்கின்ற குரு பகவான் 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியான ரிஷபத்தை பார்ப்பதினால் அது மிக சிறந்த பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையாகும். மேலும் உங்களுடைய ராசிக்கு யோகக்காரனான சனீஸ்வர பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார். பொதுவாக ரிஷப ராசிக்கு 7.5 சனியோ அஷ்டம சனியோ கெடுபலன் செய்யாது. ஏனென்றால் அவர் உங்களுக்கு முழுமையான யோகக்காரகன். எனவே சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்ப்பதினால் அது உங்களுக்கு நன்மையே. மேலும் 3ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்குரியவர் செவ்வாய் பகவான். பொதுவாக 12ஆம் இடத்துக்குரியவர் 3ஆம் இடத்திலோ 6ஆம் இடத்திலோ 8ஆம் இடத்திலோ அமர்ந்தால் அது விபரீத ராஜயோகம், அது உங்களுக்கு அமைகிறது. மேலும் 3ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் சூரியனோடு சேர்ந்திருக்கிறார். மாதத்தின் முற்பகுதியில், அதாவது ஆகஸ்ட் 17 வரை சூரிய பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் கடகத்திலே இருக்கிறார்கள். பொதுவாக தீய கிரகங்கள் சூரியன், செவ்வாய், சனி போன்றவர்கள், ராகு போன்றவர்கள் 3ஆம் இடத்திலே அமர்ந்தால் அது மிகப்பெரிய யோகமாகும். எனவே செவ்வாய் மற்றும் சூரியன் 3ஆம் இடத்தில் அமர்வது உங்களுக்கு விபரீத ராஜயோகம் மற்றும் முயற்சியிலே வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும். ஆகஸ்ட் 18 முதல் ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திலே வருகிறார். இதுவரை 4ஆம் இடத்தில் இருந்த ராகு பகவான் 3ஆம் இடத்திலேயும், உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருந்த கேது பகவான் 9ஆம் இடத்துக்கும் வருகிறார்கள். கேது பகவான் 9ஆம் இடத்துக்கு வருவதினால் ஆகஸ்ட் 18 முதல் உங்களுக்கு இறை வழிபாடிலே மிகுந்த ஒரு நம்பிக்கையும் அதிலே உங்களுக்கு ஒரு நாட்டமும் ஏற்படும். மேலும் 3ஆம் இடத்துக்கு வருகின்ற ராகு பகவான் உங்களுக்கு பல்வேறு வெற்றிகளை கொடுப்பார். ஏனென்றால் அவர் பயணம் செய்கின்ற நட்சத்திரங்கள் எல்லாம் உங்களுடைய ராசிக்கு யோக நட்சத்திரமாகும். புதனுடைய நட்சத்திரம், சனியோடைய நட்சத்திரம் தான். பொதுவாக ராகுவாகப்பட்டவர் யாருடைய நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறாரோ அதன் அடிப்படையிலே தான் அவர் செயல்படுவார். அப்படிப்பட்ட நிலையிலே ராகு பயிற்சிக்கு பிறகு நீங்கள் பல்வேறு வெற்றிகளை பெறப்படுகிறீர்கள். ராகுவால் உங்களுக்கு பல்வேறு நன்மைகள் கிடைக்கும். எடுக்கின்ற முயற்சி எல்லாம் வெற்றி அடையும். எனவே ஆகஸ்ட் 18 முதல் உங்களுக்கு மிக மிக நல்ல பலன்கள் ஏற்படும். மேலும் ஆகஸ்ட் 17 முதல் சூரியனாகப்பட்டவர் 4ஆம் இடத்துக்கு வந்து அது அவருடைய ஆட்சி வீடாக இருப்பதினால் சூரியன் உங்களுக்கு நன்மை செய்வார். ஏனென்றால் 4ஆம் இடத்திலிருந்து சூரிய பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்ப்பதினால் அது ஜீவனஸ்தானம் என்பதினால், தொழில் ஸ்தானம் என்பதினால் ஆட்சியாய் அமர்ந்திருக்கிற சூரிய பகவான் உங்களுடைய தொழிலிலே மிகப்பெரிய வெற்றியெல்லாம் கொடுப்பார். இப்படிப்பட்ட நிலையிலே 4ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிற புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு யோகக்காரன் புதன் பகவான் மாதம் முழுவதும் 4ஆம் இடத்திலே இருக்கிறார். அவர் 4ஆம் இடத்திலே ராகுவோடு சேர்க்கையாக ஆகஸ்ட் 18 வரை இருக்கிற போது சில உடல்நிலை பாதிப்புகள் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கலிலே சில சிக்கல்கள் ஏற்படும். இருந்தாலும் குருவுடைய பார்வையாலும் 5ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிற குருவால் உங்களுக்கு நன்மையே ஏற்படும். இப்படி பார்க்கின்ற வகையிலே மாதம் முழுவதும் உங்களுக்கு மிக மிக பெரிய வெற்றிகள்லாம் கொடுக்கக்கூடிய மாதம். தொல்லைகள் ஏதும் இல்லா நிலை, மனதிலே அமைதி, மனதிலே மகிழ்ச்சி, இப்படி எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். எனவே இந்த மாதம் அருமையான மாதமாகவே உங்களுக்கு தென்படுகிறது. இவ்வாறு 3ஆம் இடத்திலே செவ்வாய் இருக்கிறார்.
அது முயற்சி மற்றும் வெற்றி ஸ்தானமாகும். முயற்சி பராக்கிரம் கூடிய ஸ்தானமாகும். அந்த இடத்திலே சூரியனும் இருக்கிறார் மாதத்தின் முற்பகுதியிலே. இவர்கள் இருவரும் பார்த்தீர்கள் என்றால் ஒரு யுத்த கிரகம் மற்றும் வெற்றிக்குரிய கிரகமாகும். எனவே 3ஆம் இடத்திலே சூரியன் மற்றும் செவ்வாய் இருக்கும்போதுதான் நீங்கள் முயற்சியை அதிகப்படுத்த வேண்டும். ஏனென்றால் நீங்கள் முயற்சி செய்தால் இந்த நேரத்திலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மேலும் உங்களுடைய ராசியாதிபதியான சுக்கிர பகவான் 2ஆம் இடத்திலே அழகாக இருக்கிறார். அவர் இருக்கின்ற இடம் அவருக்கு பிடித்த இடம். எனவே இந்த நேரத்தில் தான் நீங்கள் நல்ல முயற்சிகளை தைரியமாக எடுக்க வேண்டும். மேலும் குருவுடைய பார்வை உங்களுக்கு மிகவும் பலமாக இருக்கிறது. மேலும் ஆகஸ்ட் 18 முதல் உங்களுக்கு ராகுவானவரும் 3ஆம் இடத்துக்கு வருகிறார். இப்படி இருக்கின்ற நிலையிலே ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி தான் செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துக்கு வருவார். எனவே செவ்வாய் மற்றும் ராகு 3ஆம் இடத்தில் இருக்கின்ற நிலையிலே உங்களுக்கு பல்வேறு விதமான வெற்றியை கொடுப்பார்கள், மிக தைரியத்தை கொடுப்பார்கள். பொதுவாக செவ்வாய் மிக தைரியக்காரகன், யுத்தக்காரகன். அப்படிப்பட்ட நிலையிலே முயற்சி மற்றும் வெற்றி ஸ்தானத்திலே செவ்வாய் இருப்பதினால் அவர் உங்களுக்கு வெற்றியை எளிதாக கிடைக்கக்கூடியார். எனவே இந்த நேரத்தில் தான் உங்களுடைய முயற்சியை நீங்கள் தைரியமாக செய்ய வேண்டும். மனதில் இப்பொழுதே உங்களுக்கு மிக தைரியம் இருக்கும். இருந்தாலும் முயற்சியை நீங்கள் தாராளமாக இப்பொழுது எடுத்தீர்கள் என்றால் அவை உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ரிஷபராசியை பொறுத்தவரை சனி பகவானுடைய பார்வையாகப்பட்டது நன்மைதான். ஏனென்றால் யோகக்காரகன். இப்படி இருக்கின்ற போது நீங்கள் புதிய தொழில் தொடங்குவதோ புதிய முயற்சி எடுப்பதோ அயல் நாட்டுக்கான முயற்சி எடுப்பதோ நீங்கள் தாராளமாக இப்பொழுது எடுக்கலாம். புதிய வீடு வாங்குவது, வாகனம் வாங்குவது போன்ற இடமெல்லாம் கொடுக்கலாம். சனியுடைய பார்வை இருக்கிறதே, உடல்நலத்தில் பாதிப்பு வருமா என்று பார்த்தால் குருவுடைய பார்வை இருப்பதனால் நிச்சயமாக உடல்நலத்தில் நல்ல எந்த பிரச்சனையும் இருக்காது. உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதில் நல்ல முன்னேற்றமே ஏற்படும். எனவே இந்த மாதத்தை நீங்கள் நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வெற்றியை உங்களுக்கு கிடைக்கும். சித்தர்களை வழிபடுங்கள். சித்தர்களை வழிபடுவதன் மூலம் உங்களுடைய கர்மாவில் இருக்கின்ற தீய பலன்களை எளிதில் கரைத்து விடுவார். இவ்வாறு நான் கூறியதெல்லாம் பொது பலன்கள். உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் யோக தசை நடக்கிறதோ இல்லை யோக புத்தி நடக்கிறதோ இருந்தால் உங்களுடைய பலன் 100% அல்லாமல் 200% கிடைக்கும். எனவே 200% பெனிஃபிட் அடைவீர்கள். எனவே இந்த மாதம் நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டு வெற்றியடைய எல்லாம் வல்ல சித்தர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். இதுவரை நாம் பார்த்தது பொது பலன். இனி துறை ரீதியாக ரிஷபராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை காண்போம். முதலில் நாம் வியாபாரி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்கிறது என்பதை காணலாம். ரிஷபராசி வியாபாரி அன்பர்களே, மாதம் முழுவதும் உங்களுக்கு மகிழ்ச்சியான மாதம். ஏனென்றால் குருவுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு இருக்கிறது. மேலும் சூரியனுடைய பார்வையாகப்பட்டது மாதத்தின் பிற்பகுதியிலே ஆட்சியாக உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்க்க இருக்கிறது. ஆகஸ்ட் 17 முதல் சூரியனுடைய பார்வையாகப்பட்டது உங்களுடைய தொழில் ஸ்தானத்துக்கு வரப்போகிறது. எனவே உங்களுடைய தொழிலிலே வியாபாரத்திலே மிக மிக பெரிய வெற்றியை அடைவீர்கள். மேலும் ஆகஸ்ட் 18 முதல் ராகுவானவர் உங்களுடைய முயற்சி மற்றும் வெற்றி பராக்கிரமஸ்தானமான 3ஆம் இடத்துக்கு வருவதால் அவர் செவ்வாயோட சேர்க்கை பெற்று 3இல் பலமாக இருப்பதினால் பல்வேறு வெற்றிகளை உங்களுக்கு கிடைக்கும். தொழிலே கூட்டாளிகள் எல்லாம் உங்களிடம் அன்பாக இருப்பார்கள். முதலீட்டாளர்கள் எல்லாம் உங்களிடம் அன்பாக இருப்பார்கள். எனவே உங்களுக்கு அவர்களுடைய ஆதரவும் அன்பும் எளிதில் கிடைக்கும். அவர்கள் உங்களுக்கு தொழிலிலே உங்களுடைய வியாபாரத்திலே உதவி செய்வார்கள். எனவே இந்த மாதமாகப்பட்டது உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாகும். வாக்குஸ்தானம் மற்றும் தனஸ்தானமான 2ஆம் இடத்திலே உங்களுடைய ராசியாதிபதியான சுக்கிர பகவான் ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வரை இருப்பதினால் உங்களுடைய தனவரவு என்பது பன்மடங்கு பெருகும். ஏனென்றால் ராசியாதிபதி அல்லவா, அவர் 2ஆம் இடத்திலே அமர்கின்ற பொழுது உங்களுடைய தனவரவாகப்பட்டது எளிதில் இருக்கும். நினைத்த இடத்திலே நீங்கள் நினைத்த காரியத்தை சாதிப்பீர்கள். எனவே இந்த மாதமாகப்பட்டது உங்களுக்கு ஒரு அருமையான மாதமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இறை வழிபாடின் மூலம் அதை நீங்கள் மேலும் பலப்படுத்த முடியும். சித்தர்களை வழிபடுவதன் மூலமும் மகாலட்சுமியை வழிபடுவதன் மூலம் உங்களுடைய பலமாகப்பட்டது பன்மடங்கு பெருகும். எனவே நீங்கள் மகாலட்சுமியை வெள்ளிக்கிழமை தோறும் வழிபடுங்கள். சித்தர்களை எல்லா நேரத்திலும் மனதிலே நினைத்து கொள்ளுங்கள். எனவே இவ்வாறு இருக்கின்ற நிலையிலே இந்த மாதம் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான மாதமாகும். ஐடி துறையை சேர்ந்த ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியாதிபதியான சுக்கிர பகவான்
2ஆம் இடத்திலே அழகாக மிகவும் அற்புதமாக இருக்கிறார். அவர் மிக பலமாக இருப்பதினால் உங்களுடைய ஐடியிலே உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு செய்தி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. மேலும் குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கிறார். ஆகஸ்ட் 18 முதல் ராகு பகவானும் 3ஆம் இடத்துக்கு வருவதனால் இதுவரை 4ஆம் இடத்தில் இருந்து பல்வேறு விதமான மன உளைச்சலை தந்த ராகு பகவான் 3ஆம் இடத்துக்கு வந்த பிறகு உங்களுக்கு பல்வேறு விதமான வெற்றிகளை கொடுக்க செய்வார். எனவே இந்த மாதமாகப்பட்டது நீங்கள் முயற்சி செய்ய வேண்டிய மாதமாகும். ஏனென்றால் 3ஆம் இடத்திலே செவ்வாய் இருக்கிறார். மேலும் ராகுவும் அங்கு வரப்போகிறார். அந்த இடமாகப்பட்டது முயற்சி ஸ்தானம். எனவே நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டிய நேரமாகப்பட்டும். கேட்க வேண்டியதை கேட்டால்தான் கிடைக்கும். எனவே இந்த மாதம் கேட்க வேண்டியதை நீங்கள் கேட்க வேண்டும். அயல்நாட்டு செல்ல விரும்புகிறீர்கள் என்றால் அதற்குரிய ஒரு முயற்சியை நீங்கள் இப்பொழுது எடுக்க வேண்டும். பொதுவான பலன்தான் ரிஷபராசி அன்பர்களுக்கு. ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே உங்கள் நல்ல தசை புத்தி அந்திரம் நடக்கிறது என்றால் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கின்ற அயல்நாட்டு வாய்ப்போ இல்லை ப்ரமோஷனோ இல்லை இன்க்ரிமெண்ட்டோ நிச்சயமாக கிடைக்கும். எனவே முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்திலே இருக்கின்ற செவ்வாய் பகவான் அவர் மாதம் முழுவதும் இருக்கிறார். ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி தான் அவர் 4ஆம் இடத்துக்கு வருகிறார். எனவே இதை சரியாக பயன்படுத்தி கொண்டு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி செய்தால் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். முயற்சி திருவினையாக்கும். நான் ஐடியை சேர்ந்த ரிஷபராசி அன்பர்களே, 2ஆம் இடத்திலே இருக்கின்ற சுக்கிர பகவான் உங்களுக்கு ராசியாதிபதி. மேலும் குருவாகப்பட்டவர் 5ஆம் இடத்திலே பலமாக அமர்ந்து 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கின்றார். 3ஆம் இடத்திலே இருக்கின்ற செவ்வாய் மற்றும் சூரியன் உங்களுக்கு மிக சிறந்த முயற்சியை கொடுப்பார். எனவே உங்களுடைய தொழிலிலே வேலையிலே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்களிடம் மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள். அன்பு பாராட்டுவார்கள். மேலதிகாரிகள் உங்களிடம் கடுமையாக நடந்து கொள்ளாமல் அன்பாக நடந்து கொண்டிருப்பார்கள். சரியான யோக தசை மட்டும் நடந்தால் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைக்கும். எனவே ஒரு முறை உங்களுடைய ஜனன ஜாதகம் எவ்வாறு இருக்கிறது, எந்த தசாபுத்தி அந்திரம் நடக்கிறது என்பதை அறிந்து கொண்டு கோச்சாரம் நன்றாக இருக்கிறது, குருவும் நன்றாக இருக்கிறார், ராகும் நன்றான இடத்துக்கு வரப்போகிறார். எனவே இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்வது உங்களுக்கு நல்லது. உங்களுடைய வேலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்பட வேண்டுமெனில் உங்களுடைய ஒரு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை தகுந்த ஜோதிடரும் சென்று பார்த்து எந்த தசாபுத்தி அந்திரம் நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது பெண்களுக்கான பலன்களை பார்ப்போம். ரிஷபராசி பெண் அன்பர்களே, திருமணமானவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது 2ஆம் இடத்திலே குடும்பஸ்தானத்திலே இருக்கின்ற சுக்கிர பகவான் உங்களுக்கு ராசியாதிபதி. எனவே சுக்கிரனாகப்பட்டவர் உங்களுக்கு மிக மகிழ்ச்சியை கொடுப்பார். அப்படிப்பட்ட சுக்கிரனாகப்பட்டவரால் உங்களுக்கு குடும்பத்திலே மகிழ்ச்சியும் இன்பமும் நிலவும். மேலும் 5ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற குரு பகவான் உங்களுக்கு பல்வேறு நன்மைகளை செய்வார். ஆகையால் குருவுடைய பார்வை உங்களுக்கு ராசியில் இருப்பதனால் குடும்பத்திலே எந்த விதமான பிரச்சனைகள் இருக்காது. ஆனால் 7ஆம் இடத்திலே சனி பகவான் இருப்பதனால் சில உடல்நிலை பாதிப்புகள் வர வாய்ப்பு இருக்கிறது. உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டால் அதற்காக காலம் தாழ்த்தாமல் தகுந்த மருத்துவரை அணுகி அதற்கான சிகிச்சையை எடுத்துக்கொள்வது நல்லது. எனவே உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டால் அதற்காக காலம் தாழ்த்தாமல் தகுந்த மருத்துவரை அணுகி சிகிச்சை பெறுவது நல்லது. தற்பொழுது திருமணம் ஆகாத பெண்கள் என்று பார்க்கின்ற வகையில் ரிஷபராசி அன்பர்களே, 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிற குரு பகவான் உங்களுக்கு குருபலன் கொடுத்திருக்கிறார். மேலும் மாதத்தில் 21ஆம் தேதி வரை சுக்கிர பகவான் குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்திலே அமர்ந்திருப்பதினால் உங்களுக்கு இந்த நேரத்திலே திருமணத்துக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படக்கூடிய நீங்கள் எதிர்பார்க்கின்ற வரன் நிச்சயம் அமையும். எனவே இதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இது நல்ல நேரம் என்று சொல்லலாம். கோச்சார ரீதியாக குடும்பஸ்தானம் என்ற இடத்திலே கலத்திரக்காரகன் அமர்ந்திருப்பதால் அவரே உங்களுடைய ராசியாதிபதி என்பதனால் இந்த நேரமாகப்பட்டது தகுந்த மாதமாகும். பொதுவாக ஆடி மாதத்திலே யாரும் திருமணத்துக்கான முயற்சி செய்ய மாட்டார். ஆனால் ஆடி மாதத்திற்கு பிறகு 17ஆம் தேதிக்கு பிறகு நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மாணவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான மாதமாகும். 2ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிற சுக்கிர பகவான் உங்களுக்கு கல்வியிலே மிக நல்ல நாட்டத்தை கொடுப்பார். 2ஆம் இடம் என்பது தான் தனம், கல்வி, பாகிஸ்தானமும். எனவே கல்வி ஸ்தானத்திலே ராசியாதிபதி அமர்ந்திருப்பதினால் உங்களுக்கு நிச்சயம் இந்த மாதம் மிக முன்னேற்றமான மாதமாகும். கல்லூரியிலே சேர்ந்திருப்பவர்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையிலே கல்லூரிக்கு செல்வார்கள். மேலும் ஆசிரியர்கள் உங்களிடம் அன்பாக பழகுவார்கள். எனவே இந்த மாதமாகப்பட்டது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான மாதமாகும். கலைத்துறையை சேர்ந்த ரிஷபராசி அன்பர்களே, 2ஆம் இடத்திலே உங்களுடைய ராசியாதிபதியான சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கிறார்.
5ஆம் இடத்திலே குரு பகவான் மிகவும் பலமாக இருக்கிறார். 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்திலே செவ்வாயும் மற்றும் சூரியனும் இருக்கிறார்கள். ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி வரை 3ஆம் இடத்திலே செவ்வாய் சூரியனோடு சேர்ந்திருக்கிறார். அதன் பிறகு சூரியனாகப்பட்டவர் சிம்மத்துக்கு பேச்சியார். இந்த காலங்களிலே நீங்கள் முயற்சி எடுத்தால் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். எனவே மாதம் முற்பகுதி உங்களுக்கு ஒரு மிக சிறந்த மாதமாகும். எனவே அதற்கான முயற்சி நீங்கள் இப்பொழுது எடுத்தால் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வாய்ப்பு நல்வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். எனவே அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 3ஆம் இடத்திலே முயற்சி ஸ்தானத்திலே செவ்வாய் மிக பலமாக இருப்பதினால் நீங்கள் இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சித்தர்கள் வழிபாடு மூலமும் மகாலட்சுமி வழிபடுவதன் மூலமும் கணபதியை வழிபடுவதன் மூலமும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற நல்வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அரசியல் துறையை சேர்ந்த ரிஷபராசி அன்பர்களே, இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு பார்க்கின்ற பொழுது 3ஆம் இடத்திலே செவ்வாய் மிக பலமாக இருக்கிறார். மேலும் சூரியனாகப்பட்டவர் அவரோடு ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி வரை இருக்கிறார். உங்களுக்கு செவ்வாய் நல்லவர் அல்ல, ஆனால் 3ஆம் இடத்தில் அமர்கின்ற செவ்வாயாகப்பட்டவர் அவர் 12ஆம் இடத்துக்குரியவர். எனவே அவர் விபரீத ராஜயோகம் என்ற அடிப்படையிலே 3ஆம் இடத்திலே அமர்கின்ற பொழுது அவர் திடீர் வாய்ப்பு என்பதை உங்களுக்கு கொடுப்பார். அரசியல் என்பதே திடீரென்று நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைப்பது தான். எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு அமைந்து விடாது. எனவே இதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி முயற்சி செய்தீர்கள் என்றால் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வாய்ப்பு என்றது விபரீதமாக திடீரென்று உங்களுக்கு கிடைக்கும். அவை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்வீர்கள். எனவே இந்த மாதத்திலே செவ்வாய் 27ஆம் தேதி வரை இருக்கிறார். இதனால் நீங்கள் முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். குருவும் உங்களுடைய ராசியை பார்ப்பதினால் நீங்கள் முயற்சி செய்தால் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். இதுவரை நான் கூறியது ரிஷபராசிக்குரிய கோச்சார பலன்களாகும். கோச்சாரம் என்பது 30% தான். உங்களுடைய ஜனன ஜாதகம் என்பது தான் 100% என்ன என்று கூறும். அதாவது 70% என்பது உங்களுடைய ஜனன ஜாதகம், கோச்சாரம் என்பது 30%. எனவே உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் என்ன திசை நடக்கிறது, என்ன புத்தி நடக்கிறது, என்ன அந்திரம் நடக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ரிஷபராசி என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது கிருத்திகை நட்சத்திரத்திலே பிறந்திருப்பார்கள், இல்லை என்றால் ரோகிணியிலே பிறந்திருப்பார்கள், இல்லை என்றால் மிருகசீரிஷத்திலே பிறந்திருப்பார்கள். இவர்களுக்கெல்லாம் சரியான வயதிலே ராகு திசை வரும். அந்த ராகுவானப்பட்டவர் சூட்சமமான கிரகம், மத்தியம வயதிலே வரும். ரோகிணியில் பிறந்தவர்களும் மத்தியம வயதிலே வரும். அதை பாரு கிருத்திகையில் பிறந்தவர்களும் மத்தியம வயதிலே வரும். மிருகசீரிஷத்தில் பிறந்தவருக்கும் ராகு தசை அல்லது குரு தசை மத்தியம வயதிலே வரும். இப்படி பார்க்கின்ற பொழுது நீங்கள் உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே ராகுவானவர் எப்படி இருக்கிறார், இல்லை என்றால் குருவானவர் எப்படி இருக்கிறார். ஏனென்றால் ராகு தசைக்கு அடுத்தது குரு தசை. இதுதான் உங்களுடைய மத்தியம வயதிலே வரும். ராகு தசை என்பது 18 வருடம், குரு தசை என்பது 16 வருடம். கூட்டி பாருங்கள், அவை 34 வருடம் உங்களுக்கு வருகிறது. எனவே நீங்கள் சரியான முறையிலே அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நீங்கள் ராகு தசை எவ்வாறு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். 18 வருடம் என்பது ராகுவானவர் சூட்சும கிரகம். அவற்றை எப்படி இருக்கிறார், ராகுவானவர் நல்ல இடத்தில் இருக்கிறாரா, மிக பலமாக இருக்கிறார். ஏனென்றால் கோச்சார ரீதியாக இப்போ ராகு நல்ல இடத்துக்கு வரப்போகிறார். ராகு தசை நடந்து அது யோக தசையாகவும் இருந்து கோச்சார ரீதியாகவும் ராகு நல்ல இடத்தில் இருக்கின்ற பொழுது பலன்கள் இரட்டிப்பாக அமையும். ஒருவேளை உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் ராகுவானவர் பலவீனமாக இருக்கிறார் என்றால் அவரை எவ்வாறு பலப்படுத்துவது, குருவானவர் பலவீனமாக இருக்கிறார் என்றால் அவரை எவ்வாறு பலப்படுத்துவது என்பது உங்களுடைய லக்னம் தான் கூறும். எனவே உங்களுடைய லக்னம் எவ்வாறு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ரிஷபராசி என்றாலும் லக்னம் என்பது உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இருக்கும். அதன் அடிப்படையில் தான் பாவங்கள் அமையும். 2ஆம் பாவம், 5ஆம் பாவம், 9ஆம் பாவம் இப்படி என்று கூறிக்கொண்டே போகலாம். எனவே லக்னத்தை என்னவென்று அறிந்து அவற்றுக்கு ரீதியாக அடிப்படையாக ராகுவானவர் எப்படி இருக்கிறார், குருவானவர் எப்படி இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வது அவசியம். எனவே உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஒரு முறையாவது தகுந்த ஜோதிடரம் கொண்டு எவ்வாறு நடக்கிறது ராகு தசை, எவ்வாறு நடக்கிறது குரு தசை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். என்னிடம் நீங்கள் கொண்டு வந்தீர்கள் என்றால் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு ராகுவானவர் எப்படி இருக்கிறார், குருவானவர் எப்படி இருக்கிறார் என்பதை, மேலும் சனியும் நடக்கிறது என்றால் சனியானவர் எப்படி இருக்கிறார் என்பதை நான் சொன்னேன். முக்கிய தசைகள் உங்களுக்கு வரும். ராகு தசைக்கு அடுத்தது குரு தசை, குரு தசைக்கு அடுத்தது சனி தசை, சனி தசையும் 19 வருடம். எனவே உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் ஆராயுங்கள். என்னிடம் நீங்கள் கொண்டு வந்தீங்களா உங்களுடைய தசை எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து அவர் பலமாக இருந்தால் மேலும் அவரை பலப்படுத்துவது எப்படி, பலவீனமாக இருந்தால் அவரை மேல் பலப்படுத்தி பலவீனத்தை அகற்றுவது எப்படி என்பதை நான் உங்களுக்கு கூறுவேன். அதற்குரிய பீஜ மந்திரங்கள், அதற்குரிய எந்திரங்களும் நான் உங்களுக்கு தருவேன். எனவே என்னை நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் கீழே இருக்கிற அலைபேசி எண்ணிலே என்னை அழைக்கலாம். மேலும் வாட்ஸ்அப்பிலும் என்னை தொடர்பு கொண்டால் உங்களுக்கு நான் விளக்கமாக கூறுவேன். எனவே என்னை தொடர்பு கொள்ள விரும்பினால் நீங்கள் என்னை தாராளமாக தொடரலாம். நான் வணங்கும் சித்தர்களும் குருவும் உங்களுக்கு எல்லாம் வல்ல நன்மையை கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.